பலன்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? 2025 3 முக்கியமான பயிற்சிகள் நிகழுதுங்க. ஒன்று மார்ச் 29 நிகழ்கின்ற சனி பயிற்சி, மே 14 குரு பயிற்சி, மே 18 ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் வர இருக்காருங்க. அப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம், தொழிலில் ஒரு மேன்மையான அமைப்பு, புதிய தொழிலை அமைத்தல், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒரு சாதகத்தன்மையை மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க இந்த சனி பயிற்சி. அதே போல ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த விரய குரு, நிறைய விரய செலவினங்கள், வரவுக்கேற்ற செலவினங்கள், வரவை சேமித்து வைக்க முடியாத நிலைமை, இது போன்ற அமைப்பில் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜென்ம குருவாக வந்தாலும் கூட அவர் பார்க்கும் இடங்கள் வலிமை பெறும் என்ற அடிப்படையில் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானம். அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய தன்மை, பூர்வீகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய தன்மை, ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி உறவுகள், பாக்கியஸ்தானத்தை குருபகவான் பார்க்க இருப்பதனால இந்த 3 இடங்களும் வலிமை பெறுகின்றன இந்த குரு பயிற்சியால் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ராகு கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்பது ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்த ராகு ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வர இருக்கின்றார். ராகு எந்த இடத்தில் வருகின்றாரோ அந்த இடத்தின் தன்மையை சற்று வளர்க்கவே செய்வார் என்ற அடிப்படையில் பாக்கியங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்குது என்று நம்மளால் தெளிவாக சொல்ல முடியுதுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.